ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அல்ஃபால்ஃபா மைக்ரோ கிரீன்ஸ். இந்த அல்ஃபால்ஃபா மைக்ரோ கிரீன்ஸ் வெயிட் லாஸ்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா, கண்டிப்பாக நிச்சயமாக அந்த வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லையில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லி பார்த்துருக்கோம். ஏற்கனவே வந்து முதல்ல வந்து கொள்ளு பார்த்துருக்கோம், அடுத்தது வந்து கடுகு பார்த்துருக்குறோம். ஸோ அதை பற்றி 2 விளக்கங்கள் தெரியாதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். மூணாவது நம்ம அல்ஃபால்ஃபா ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்படி வந்து உங்களுக்கு அன்வான்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரத்த நாளங்களில் இருக்க வெளியில் அனுப்புமோ, நம்ம லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நிணநீர் முடிச்சு வேலை செய்யுமோ, அதே மாதிரி என்ஜினை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்படிங்கிற அந்த என்ஜின் திடமாக இருந்தால் தான் நம்ம உடம்பு திடமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஹார்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பு நமக்கு வந்து அல்ஃபால்ஃபாவில் இருக்குது. ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள், ஹார்ட்டில் இருக்க தசை, அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பு தசையாக இருக்கட்டும், இதய தசையாக இருக்கட்டும், வயிற்று தசையாக இருக்கட்டும், இந்த 3 பலப்படுத்தணும் அப்படின்னா அல்ஃபால்ஃபாவில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்கள் நேரடியாக நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து அற்புதமாக வேலை செய்யும். ஸோ இதையும் சேர்த்து எடுக்கையில் 3 மைக்ரோ கிரீன்ஸ் எடுக்கையில் ப்ராப்பர் வெயிட் லாஸ் ஆகும். நம்ம உடம்பில் வந்து எந்த ஒரு சத்து குறைபாடும் இருக்காது. உயிர் சத்து நம்ம உடம்புல தான் இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.